ஹாய் கைஸ், எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. இந்த மாதம் அனிமேஷன் திரைப்படங்கள் மாதம் அப்படின்ற வரிசையில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக வந்து நான் புதுசாக நிறைய அனிமேஷன் படம் பார்க்க போகிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் நம்ம சேனலில் போட போகிறேன். எப்போ வரும் எப்படி வரும்லாம் தெரியாது. ஆனால் அந்த மாதம் அனிமேஷன் படங்களை பற்றி அப்பப்போ வீடியோ வரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். முதல்ல நான் பேச போகிறது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக அப்படி ஒரு கண்டென்ட் ஞாபகம் வந்ததே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து தான். ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக வந்த சோனியில் வந்த நியூ டைமென்ஷன் கிரையான் ஷின்சான் த மூவி பேட்டில் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் ஃப்ளையிங் ஷூஷி. மற்ற ஷின்சான் படத்துலேருந்து இந்த ஷின்சான் படத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சிஜி அனிமேட்டட் படம், 3D அனிமேஷன் படம். 3D அனிமேஷன் படமா ஷின்சானா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டவுட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதுமே நமக்கு இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன சொல்கிறது, 3Dயில் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஷின்சானை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப அருமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆன புது படம் தான். அதை தான் வந்து இப்போ வந்து சோனியை வந்து வாங்கி பண்ணிகிட்டு இருக்காங்க போல். சீசன் 17 சோனியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்சானோட ஹோல்ட் பண்ணுறாங்க போல். இந்த படம் எப்படி ஆரம்பிக்குது, ஆக்சுவலாக ஷின்சான் படத்துக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அந்த ஃபார்முலா படம் தான் இந்த படமும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஷின்சான் படம் தான். எப்பயும் போல் சாதாரணமாக அவங்க இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கேருந்து ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது ஒரு 2 பவர்ஸ் வந்து பூமிக்கு வருது. அந்த பூமியில் வந்து ஒன்று வந்து நல்ல சக்தி, ஒன்று கெட்ட சக்தி. நல்ல சக்தி வந்து ஷின்சானுக்கு போயிடுது, கெட்ட சக்தி வந்து வேற ஒருத்தருக்கு போயிடுது. அண்டு இது வந்து எப்படி கான்ஃப்ளிக்ட் ஆகுது, எப்படி சந்திக்கிறாங்க, எப்படி வந்து இது வந்து சரியாகுது அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா படத்தோட கதை. ஒப்பா ஸ்பாய்லர் பண்ணிட்டான்டா படத்தோட கதை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் அதில் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான். ஷின்சான் படங்களில் முக்கால்வாசி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஸ்டோரியாக தான் இருக்கும். அதை வந்து அவங்க எப்படி எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க, அந்த அவங்களுடைய ஃபேமஸான ஐகானிக்கான கேரக்டர்ஸை வச்சு எப்படி வந்து ஈர்த்து வைக்கிறாங்க நம்ம ஆடியன்ஸை அப்படின்றது தான் வந்து மெயினான விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அனிமேஷன் தான். எப்பயுமே நம்ம 2Dலே வந்து ஷின்சானை பார்த்துருப்போம். இது வந்து கொஞ்சம் 3Dயில், பட் அதே சமயத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி 3Dன்னு சொல்ல முடியாது. டெக்ஸ்சர் அனிமேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறையா நீங்கள் அனிமே கேம்ஸ்லலாம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் அனிமேஷன்ஸை. எப்படின்னா மவுத் மூமெண்ட்டு, இந்த ஐ மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D மாடலை வந்து அனிமேட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆக்சுவலாக வந்து அந்த கண், வாய் எல்லாமே வந்து 3D டெக்ஸ்டர்ஸ். அந்த டெக்ஸ்டரை வந்து ஒரு ஃப்ரேமுக்கும் வந்து மாற்றி பண்ணுற மாதிரியான ஒரு அனிமேஷனு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. பல இடங்களில் வந்து நான் கதையெல்லாம் விட்டு அப்படியே பேனு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்சனலாக வந்து எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் சிஜின்னு சொல்லும்போது என்ன எல்லாத்தையுமே 3D ஆக்கிட்டு இருக்கானுங்களே, நல்லா இருக்குமான்ற மாதிரி யோசிச்சது போயிட்டு இந்த ஸ்டைலும் நல்லா தானே இருக்குது, இதுவும் வித்தியாசமாக தானே இருக்குன்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ட்ரீட்டாக என்ஜாய் பண்ணிருந்தேன் அந்த படத்தை. அப்புறம் நீங்கள் வழக்கமாக ஷின்சான் படங்களில் எதிர்பார்க்குற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்ப காமெடியாக போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஃபன்னாக போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு என்ன சொல்கிறது ஸ்பூஃப் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து எண்டில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒன்று சட்டிலாக வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா அதை வந்து வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. இந்த படத்தில் வந்து நல்லா வெளிப்படையாகவே வந்து அவங்க சொல்ல வர பாயிண்ட்டை வந்து சொல்கிறாங்க. பட் நிறையா படங்களில் வந்து அது சொல்லாமலே சொல்லுவாங்க. அது வந்து வேறு மாதிரி கிக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நேச்சுரல் பவர்ஸு அதுதான் வந்து உலகத்தை காப்பாற்ற போகுது அதுன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து படத்தை வந்து அழகாக வந்து முடிச்சிருப்பாங்க. படத்தில் நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டது என்னென்னா, ஷின்சானோட ஐகானிக்கான விஷயமே வந்து ரெட் கலர் ஷர்ட்டும் ப்ளூ கலர் ட்ரௌசர் இருந்தாங்களா, ஏன்னா மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்கான்ற மாதிரி பார்த்தேன். விஷயம் என்னென்னா, மேங்காவில் ஒரிஜினலாக வந்து ஷின்சானோட அவுட்ஃபிட் வந்து எல்லோ கலரில் தான் இருக்குமா. அண்ட் அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கிற 3D அனிமேஷன் படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டரோட அவுட்ஃபிட் வச்சுருக்காங்க. எனக்கு அதான் சொல்கிறேனே, நீங்கள் ஷின்சானில் பார்க்குற ஒரு விஷயத்த 2Dயில் தான் பார்க்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு வேறு ஒரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணும்போது அது அப்படியே இருக்குது. அண்ட் அது ரொம்ப நல்லாவும் இருக்குது, அண்ட் நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. கண்டிப்பாக படம் பர்சனலாக சொல்லணும்னா என்ன எங்கேஜிங்காக உட்கார வச்சுச்சான்னா கண்டிப்பாக வந்து என்ன எங்கேஜிங்காக உட்கார வச்சுச்சு. நான் ஒரு ஷின்சான் ஃபேன் அப்படி நான் வந்து நிறைய நம்ம ஆல்ரெடி இந்த கேரக்டர்ஸோடலாம் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றதுனால ஒரு ஷின்சான் ஆல்ரெடி நம்ம ஒரு ஷின்சான் பார்க்குற ஒரு ஆளுக்கு இந்த படம் வந்து என்னை நல்லாவே வந்து ஹூக்கப் பண்ணி உட்கார வச்சுச்சு. பட் புதுசாக நான் வந்து ஷின்சான் சீரிஸ் எதுவுமே பார்த்ததில்லப்பா, அந்த படம் நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து என்னால் சொல்ல முடியாது. அது அந்த மாதிரி பார்க்குறவங்க தான் சொல்லி ஆகணும். பட் ஆல்ரெடி இந்த கேரக்டர்ஸோடலாம் நான் ஃபெமிலியரான ஆளுங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த படம் வந்து இன்னொரு ஒரு நல்ல ஒரு ஷின்சான் படம். புதுசாக இந்த படத்தில் நீங்கள் புதுசாக பார்க்குறது வந்து விஷுவல்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷின்சான் படங்கள் நிறையா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து லிஸ்ட்லேருந்து தூக்காமல் இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள்.
ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது, நானே என்ன வழக்கம் போல் சின்சான் மூவின்னு சொல்லிட்டே இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது அப்படி தான் தோணும். பட் ஆனால் இந்த மாதிரி சின்சான் படங்களோட மேஜிக் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் இதுதான்ட்டு, பட் ஆனாலும் உங்களை பார்க்க வைக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி சின்சான் படங்கள் வந்து சூப்பராகவே பண்ணிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் சின்சானோட வளர்ந்துருப்போம். அண்ட் இப்போது நிறைய சின்ன பசங்க சின்சான் பார்க்குறவங்களாகவும் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சின்சான் படங்களில் இந்த படமும் ஒன்றா இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிக்கிறேன். அண்ட் அடுத்து நம்ம என்ன அனிமேஷன் படத்தை பற்றி பேசலாம் அப்படின்றத பற்றி நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதம் அனிமேஷன் திரைப்படங்கள் மாதம். தேங்க்யூ கைஸ், பாய்.